Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஷாப்பி ஜோன்ல இருந்து சீரியல் கொடுமைகளை தான் பார்க்க போறோம். இது முடியாது போல இருக்குங்க. அல்ல வந்துகிட்டே இருக்கு, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். சரி வாங்க, இது ஒரு 18 minutes வீடியோ இருந்தாங்க, டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாப்பி ஜோன். நான் உங்க ஷாப்பி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் பஞ்சங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீரியலும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு மீறி அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ சிறப்பா கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த சீரெல்லாம் எடுத்து சீரும் சிறப்பா பண்ணிடலாமா? செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஸோ ஃபர்ஸ்டா காயத்ரி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன மருமகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. நம்ம சேதுதான் இப்ப 2வது கல்யாணம் ஒன்று பண்றாருல, அந்த கல்யாணத்துல ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்க என்ன நேரத்தை பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவான். இவரா ரெட்ட குழந்தை ஒரு பக்கம் தமிழோட சேர்ந்து குழந்தையை பெற்று ஃபர்ஸ்ட் டைமா அப்பாவும் ஆயாச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு புள்ள கழுத்துல தாலியை கட்டி 2வது டைமா புருஷனாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தாலி எடுத்து அந்த புள்ள கழுத்துல தாலியை கிட்ட போனேன். சேதுவோடைய பாட்டி குழந்தையோட வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கத்திட்டாங்க. சீரியல்லையும் சரி சினிமாலையும் சரி வாழையடி வாழையா தொன்று தொட்டு ஃபாலோ பண்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாலி கட்ட போற நேரத்துல யாராச்சும் ஓடி, எனக்கு இந்த அவுட் ஆஃப் டாபிக் தான் சும்மா சொல்றேன், தொன்று தொட்டு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே வடிவேலு பார்த்திபன் தான் ஞாபகத்துக்கு. அந்த வடிவேலை பிடிச்சி ரேகிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திபன் வடிவேல் சொல்லுவார், ஏப்பா என்னப்பா தொன்று தொட்டு சொல்றது தானேப்பா, என்னடா 98 99 அப்படின்னா யோசிப்பேன். தொன்று தொட்ட 98ன்னு மாத்திருக்காரு பாருங்க அவரு. ஏப்பா தொன்று தொட்டு சொல்றதானேப்பா நானும் சொன்னேன், என்னடா 98 99. எனக்கு எப்போ போட்டாலும் அது ஒரு சின்ன ஜோக்கு தான். இந்த தொண்டு தொட்டுன்னு கேள்விப்பட்டாலே அவங்க 2 பேரோட ஃபேஸும் அப்படியே மைண்டுக்கு வந்துடும். வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா 50 பேர் ஜாக்காயி உடனே நிறுத்திடுவாங்க. ஆனா சின்ன மருமகள் சீரியல்ல ஃபர்ஸ்ட் டைமா அதை பிரேக் பண்ணிருக்காங்க. நீ கத்துனதே எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன பண்ணிட்டேன், குடுகுடுன்னு தாலியை கடிக்க. பாட்டி கொஞ்சம் சத்தமா கத்தி இருக்காரு. சமங்கலம் சாந்தி சாந்தி. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆடியன்ஸ் ஆகிய நம்ம 50 பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, சரி ஓகே சேது போயப்புல பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி புருஷனாயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாலி கட்டினது என்னமோ உண்மைதான், ஆனா சேது அந்த புள்ளிக்கு புருஷனாகல, வேற ஒரு புள்ளதான் அந்த புள்ளிக்கு மறுபடியும் பொண்டாட்டி ஆயிருக்கு. நீ நாத்தனார் முடிச்சு போட்டு அவர் ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தானே கட்டணும். அவர் வந்து அந்த ரெட்டை குழந்தை பிறந்த ஷாக்குல இருக்காராம். அதனால அப்படியே இது பண்ணும்போது முடிச்சு அந்த பொண்ணு போட்டுருச்சான். ஆட பாவி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேடா. நாத்தனார் மட்டும் போட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட நாத்தனார் முடிச்சோட சேர்த்து மாப்பிளை போட வேண்டிய முடிச்சு சேர்த்து போட்டு விட்டதுனால இப்ப நாத்தனாருக்கும் அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, தவிர்த்து சேது கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை ஆகலையாமா. சம்பிரதாயத்துக்கு சேது ஒரு முடிச்சாவது போட்டானா இல்லையா? சேது தாலிய கழுத்துக்கு பின்னாடி தான் கொண்டு போனா, 3 முடிச்சு போட்டது நான் தான். என்னடா இது? ஆனா இப்ப எனக்கு என்ன பயம்னா, சேது தாலி கட்டலன்ற விஷயம் சேதுக்கே தெரியாதாமா. இத எந்த எபிசோட்ல ப்ரூவ் பண்ண போறாங்களோ அன்னைக்குன்னு ஒரு திடீர் ஃபுட்டேஜை கொண்டு வருவாங்க. அந்த ஃபுட்டேஜை என்னைக்கு கொண்டு வர போறாங்க? ஏன்னா திடீர்னு பாத்தீங்களா தெரியாம எங்க இருந்தோ ஒரு ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சு எடுத்து வந்துன்ற பேர்ல மறுபடியும் இதே எபிசோட தான் ஓட்டுவாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஊர்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சேது தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். இப்ப மொத்தமாவே அந்த 2 பேருக்கு மட்டும்தான் உண்மை என்னன்னே தெரியும். அவங்க 2 பேரை தவிர்த்து பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தான் உண்மை என்னன்னே தெரியும். ஒருவேளை அவங்க ரிவீல் பண்ணலனா நம்மளே களத்துல இறங்கி, எப்பா சேது நீ கல்யாணமே பண்ணல, ஓ நாத்தனார் தான் கல்யாணம் பண்ணிருக்கா, சோ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு நீ தமிழோட போய் வாழுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு விடணும் போல. அடுத்ததான் தேவதர்ஷினி மணிகண்டன். இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் அதே சீரியல் தான், சின்ன மருமகள் சீரியல்ல போய் பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்றத நானே சொல்றேன். உங்கள் பார்வைக்கு
ஆல்ரெடி சின்ன மருமகள்னு இவங்க சீரியலுக்கு பேர் வச்சிருந்தாலும் இவங்க எந்த சீரியல் எடுத்து இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். பாரதி கண்ணம்மாவை தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் பேரை சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பேர் என்ன? என்னோட டிஎன்ஏவோட லக்ஷ்மி ஹேமாவோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா? அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எப்படா எடுப்பீங்களா மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டே ஒரு 4-5 வருஷத்துக்கு இந்த சீரியலை ஓட்டாங்களா இல்லையா? இப்போ அந்த விஷயத்துக்கு வரணும், ஆனா நான் ஸ்ட்ரெயிட்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு டைரக்டர் அடம் பிடிச்சிருக்காரு. தமிழுக்கு பிறந்த தினமோ ரெட்ட குழந்தை, அதுல ஒத்த குழந்தைய தமிழ் கிட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டி என்ன பண்ணிருக்கு, இன்னொரு குழந்தைய கொண்டு போய் சேது கையில கொடுத்துட்டாங்களா இல்லையா? இப்போ சேது கிட்ட ஒப்படைச்ச குழந்தைய காணோம். நீங்கள் செய்தது நியாயமா? சேது கிட்ட இருந்த குழந்தை காணாம போச்சுல, அந்த குழந்தை எப்படி தெரியுமா காணாம போச்சு? மருத்துவமனையில் கடத்தப்படும் கைக்குழந்தை. நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல, டிஎன்ஏ தான் படம் பேர் தானே. டிஎன்ஏவா? யாரோட படம் அது? அதர்வாவா? ஓ, அதர்வாவும் அந்த ஒரு மலையாளக்கு. இது அதே கூட அதே பாட்டி அதே ஆட்டம். படத்தோட பேரு டிஎன்ஏ. ஓ, டிஎன்ஏ தான். அப்படியா? ஞாபகம் இருக்கு எனக்கு. குழந்தைய காணோம் சார். பாரதி கண்ணம்மால வந்து அந்த டிஎன்ஏவை நாங்க தூக்கணும், ஆனா நாங்க டைரக்டா தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ படத்துல வந்த ஒரு தூக்குற சீனை இவங்க அழகா தூக்கிருக்காங்களா. மருத்துவமனையில் கடத்தப்படும் கைக்குழந்தை. ஐயோ, குழந்தைய காணோம் சார். ஆக மொத்தத்துல எந்த சீரியல்ல கண்டென்ட்டுக்கு பஞ்சம் ஆனாலும் சரி, சின்ன மருமகள் சீரியல்ல மட்டும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே ஆகாதரா அப்படிங்கறது மட்டும் உறுதியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது நல்லதா எடுத்துக்கறவா இல்ல எப்படி எடுத்துக்கறதுன்னு தெரியல. அது இன்னும் எனக்கு தோணுது. அடுத்தா பத்ரி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ஜி தமிழ்ல வரக்கூடிய கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட் இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்தை இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா இவங்க அததான் ஒரு பொழப்பாவே வச்சிருக்காங்க. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லங்க ஆரம்பிச்சிடலாம். கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிளான ஃபார்மட் தான். ஒண்ணு இல்லைங்க, நம்ம கார்த்திகை தான் மறந்து போன பொண்டாட்டி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஷோக்குள்ள எறும்பு போட்டு அவனை கீழே வச்ச குரூப் தானே. என்னோட ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை பேர் தான் நாங்க முழுகாம இருக்காங்க? எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, எல்லா ஃபங்க்ஷன்லயும் திருட்டுத்தனம் பண்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன்ல மாப்பிள்ளைக்கு பதிலா கார்த்தியை அந்த சடங்கை எப்படி பண்றாரு, மாப்பிள்ளைக்கு பதிலா கார்த்தியை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, இப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் எப்படி மாறுறாரு, இதையே வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. கார்த்திகை ஃபங்க்ஷன் வந்து பேரை மாத்தல. அட பாவி, இவன் எப்படி இங்க வந்தான்? மாமா மாமா சகல வந்துட்டாரு மாமா. அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நலங்கு ஃபங்க்ஷன்ல மாப்பிள்ளைக்கு பதிலா கார்த்தி போய் பொண்ணுக்கு எப்படி நலங்கு வைக்க போறாரு அப்படிங்கறத சஸ்பென்ஸா. விசேஷம் முடிகிற வரைக்கும் இங்கே கடை ரேவதிக்கு சகல தண்டை நலங்கு வைப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய கடத்துறதுக்கு டிசைன்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஸ்டேஜுக்கு போய் வாயை முத்தி கூட்டு வந்து அடிச்சு ஓரமா வச்சிருவாங்க, இல்லைன்னா மண்டையில ஒரு அடி போட்டு வா வந்து ரூம்ல படு அப்படின்ற மாதிரி படிக்க வச்சு. ஏன் சார் அவனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு அடிச்ச அடியா ஓங்கி ஒரு அடினா 2 அடி அடிச்சிருந்தீங்கன்னா மொத்தமா போயிருப்பான். சாலையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்க அந்த பொண்ணுக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனா நடத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு சைக்கோ குடும்பமாடா நீங்க. அப்படிதான் இப்ப மாப்பிள்ளை மண்டையில அடிச்சு கொண்டு போய் ஓரமா படுக்க வச்சிட்டாங்களா. கார்த்தி நின்று இருந்தோடனே ஐயா கார்த்தி விட்டாப்லையா, சரி ரைட் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. கார்த்தி ஏன்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வர சொல்றாங்க. எங்க அப்பா சார்பா நீங்க வந்திருக்கீங்க, நீங்களும் வந்து என் பொண்ணுக்கு நலங்கு வைங்க. உங்களை நான் எப்படி எடை போடுவது என்றே எனக்கு தெரியவில்லை. என்ன இது புது பழக்கம்? குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவரை போய் நம்ம பொண்ணுக்கு நலங்கு வைக்க சொல்றீங்க? வேற ஒண்ணு இல்ல, அந்த கார்த்தி பயப்புலையே கொண்டு வந்து பொண்ணுக்கு நலங்கு வைக்க வைக்கணும். அதுக்காக என்னென்ன கதெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க. அவரும் ஒரு விதத்துல நமக்கு மாப்பிள்ளை மாதிரி தானே. எப்படி
இல்ல எப்படிப்பா? அவரே எங்க அப்பா பேர மாதிரி நினைக்கிறாரு. எனக்கு தங்கச்சி பையன் முறை மாப்பிள்ள தானே. நெக்ஸ்ட் எனக்கு மாமா முறைனா உனக்கு மச்சான் முறை. அதுலயும் பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானதே மாப்பிள்ளையும் பொண்ணு தான். அதுல மாப்பிள்ளையவே காணோம். என்னடா நீங்க மாப்பிள்ளை மாதிரி தானே மாறிடுறாங்க மாதிரி கூட அவங்க யாரும் பதற மாதிரியே தெரியல. மாப்பிள்ளைய காணமா, சரி ரைட் எங்கேயாச்சும் கிடப்பாரு, மாப்பிள்ளைக்கு பதிலா தான் கார்த்தி இருக்காரு, அவரை வச்சு ஃபங்க்ஷனை முடிப்போம் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்களா. என்ன சார் தயக்கம்? வந்து நடந்து வைங்க. அட பாவீங்களா, யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. ஏய், நலங்கு வைக்கிறது உனக்கு மாப்பிள்ளை முறைக்கு இல்ல, உன் பொண்ணோட மாப்பிள்ளை தானே நலங்கு வைக்கணும். ஐயா மாப்பிள்ளைன்னு யாரு இருந்தாலும் நலங்கு வைக்க சொல்லுவாங்க போல இருக்கையா. எனக்கு தெரிஞ்சு இவங்க போற இந்த வேகத்தையும் விவேகத்தையும் வச்சு பார்க்கும்போது கல்யாணத்தனைக்கும் மாப்பிள்ளை காணாம போறாரு. மாப்பிள்ளைய நீங்க மாப்பிள்ளை முறை தானே ஒரு தாலியை கட்டுக்கணுவாங்க. கார்த்திக் முதல்ல இருக்காரு, அவரை கூப்பிட்டு கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சிம்பிளா முடிக்க போறாங்க மட்டும் பாருங்க. ஆச்சரியக்குறி நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அடுத்ததான் நான்சி ரூபன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. ஜி தமிழ்ல வரக்கூடிய இதயம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. வழக்கம் போல அவங்களும் பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபமும் சரி இதயமும் சரி பஞ்சமே இல்லாம கண்ணன் கொடுப்பாங்க. ஆனா ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்பவே நிறுத்திட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டு எனக்கும் அதுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். கார்த்திகை தீபத்துக்கும் இதயத்துக்கும் பெருசாலாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. என்ன கார்த்திகை தீபம் கொஞ்சம் ஃபார்வர்டா போய் நிறைய ஃபங்க்ஷன் நடத்திட்டாங்க. இதயம் இப்பதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா மறதி பொண்ணுக்கு, இங்க மறதி மாப்பிள்ளைக்கு. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால பொண்ணுக்கு பதிலா அந்த பொண்டாட்டி வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆக போறாங்கன்றதா கான்செப்ட். மித்ராக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வர போறாங்க. அவங்க கிட்ட மித்ரா மேக்கப் போட்டுக்கவே கூடாது. இது என்னடா கான்செப்ட்? இப்போ பொண்ணு இருக்கிற இடத்துல பொண்டாட்டி வந்து நிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும்ல. அப்படியே இவங்க யோசிச்சு போட்டா அந்த அற்புதமான பிளான் என்ன தெரியுமா? அக்கடே சூடு. அக்கடையா? நான் தான் உங்களுக்கு மேக்கப் பண்ண வந்திருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட். அவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஏண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்றீங்கன்னா யாரை புக் பண்ணிருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சரி அதை கூட ஓரமா விட்டுறலாம். அதை மீறி ஹீரோயின் வந்து கெமிக்கல் கலந்து மேக்கப் எல்லாம் கலந்து மூஞ்சில தடவி விட்டு மூஞ்செல்லாம் ரெட்டா ஆக்கி விட்டாங்களாமா. ஸோ இப்போ வந்து வில்லி ஸ்டேஜுக்கு வர மாட்டா, அதுக்கு பதிலாக நம்ம போய் ஸ்டேஜில் நின்றலாம் அப்படிங்கிறது தான் பிளானா. முகமே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடும். எப்படி ஸ்டேஜ் ஏறி போய் நிக்க முடியும்? ஆனா வில்லினா சும்மாவா? என்கிட்ட பிளான் ஏ மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சியா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா நான் பிளான் பின்னு ஒண்ணு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி என்ன தெரியுமா பண்றா? The plan is on. முகத்தை மூடி இருக்க. நிச்சயதார்த்த மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் தான் முகத்தை காட்டணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எப்படிப்பட்ட அறிவாளிகள்ட்ட சிக்கிட்டோம் பத்தியா? அதான் தெரியுது நல்லா. முன்னாடி அந்த நெட்டை போட்டு விட்ட உடனே உள்ள யார் இருக்கான்னு யாருக்கும் தெரியலையா? ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குற எங்களுக்கே நல்லா தெரியுதேடா அது வில்லி தான். ஆனா இருக்கிற யாருக்குமே தெரியலையாமா. அதை கழட்டி பார்த்தாதான் உள்ள யார் இருக்காங்கன்னே தெரியுமாமா. அப்படியா? சரி சரி. இதுல நகைச்சுவை என்னன்னா நெட்டுக்குள்ள மூஞ்சி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஒரு ஸ்டெப் மேல போய் ஸ்டேஜ்ல ஸ்மோக் போட்டு விட்டோம்னா ஸ்டேஜே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பொண்ணையே கடத்திட்டு போயிட்டான். அதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா வில்லிக்கே தெரியாது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விடுவான்னு. திடீர்னு தான் அந்த ஷாலை எடுத்து மூஞ்சுக்கு முன்னாடியே போட்டா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஷாலை உடனே போய் ஹீரோயின் எங்க இருந்து கடன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கேப்ல அவங்களே எக்ஸ்சேஞ்ச் ஆகி போய் நின்ட்டாங்களா. இந்த நெட்டுக்குள்ள மூஞ்சி தெரியல, அது வந்து நம்ம ஹீரோ சர்க்கும் தெரியலையா? எங்கேயோ மிஸ் ஆகுது. இது நம்ம பொண்டாட்டி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா கண்டுபிடிச்சாராம். இது கண்டிப்பா மித்ரா இல்ல பாரதி. உங்க புருஷனை இன்னொரு பொண்ணு கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்னு என்னென்னமோ பிளான் பண்றீங்க. தெரியுதுல்ல நீதான் புருஷன். அப்புறம் எதுக்கு ரெண்டா கல்யாணம் பண்ண போற? ஏன்டா உழப்புறீங்க போட்டு? அவனுக்கு ஞாபகம் மாதிரி எல்லாம் இல்லைங்க, அவனுக்கு ஏமாத்துறான். இந்த ஸ்மோக் எஃபெக்ட போட்டு அங்க இருக்கிற எல்லார் கண்ணையும் மறைச்சி வில்லிக்கு பதிலா ஹீரோயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்கன்றது கூட பரவாயில்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வில்லியை கடத்திட்டு போனவன் வா நம்ம ஒரு பக்கம் எங்கேஜ் போட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ரிங் எடுத்து வில்லி கையில போட்டு விடுறான். அதுல இந்த இதயம் சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? யாராச்சும் தெரிஞ்சோ தெரியாமையோ கையில காதுல கழுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டாங்கன்னா அதை கழட்ட முடியாது, அறுத்துதான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கழுத்துல நெக்லஸ போட்டு விட்டு கழட்ட முடியலன்னு இன்னும் போட்டு சுத்திட்டு இருக்காது. இப்ப வில்ல ரிங் எடுத்து கையில போட்டு விட்டாங்களே அதையும் கழட்ட முடியலையா?
உனக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆச்சு ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு விட்டாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்குலாம் கண்ணு தெரியாம போச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்க. இப்ப அதெல்லாம் கூட கிடையாது. ஹீரோஸருக்கு போன் வந்துச்சு, திரும்பின கேப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் யாரா நீங்க? ஒரு எஃபெக்ட ஃபாலோ பண்ணா முழுசா ஃபாலோ பண்ணலாம்ல. புரோட்டோகால் படி இந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போணும். எல்லாத்தையும் மீறி இப்ப ஹீரோயின் போட்ட பிளானே மிஸ் ஆயிருச்சே. வில்லி வந்து மறுபடியும் ஹீரோ பக்கத்துல நின்னுட்டா. இப்ப ஹீரோ ரிங் எடுத்து கையில போட்டா அவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ரிங் இருக்குல்ல, இது ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரம் நல்லா இருந்தாங்க. மயக்கம் வந்துருச்சு. அதுவும் எது மோதிரம் போட்டா குழந்தை பிறக்குதா? ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ 90s கிட் போல பிரெக்னண்டா இருக்குதா என்னன்னு கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் மேக்கப் போட வந்தாங்கல்ல, அப்போ ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஸ்ல மயக்க மருந்து இருக்கு. அந்த மயக்க மருந்து 2 மணி நேரம் கழிச்சு கரெக்டா என்கேஜ்மெண்ட் ரிங் போடும் போது தான் ஒர்க் ஆயிருக்காமா. மாவுலஸ் சபாஸ். சோ இந்த பிரெக்னன்ட் மயக்கம் இது எல்லாமே யாரு போட்ட பிளான் நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயின் போட்ட பிளானா? எதுக்குன்னா என்கேஜ்மெண்ட் அவங்களோட பண்றதுக்கா. நாடி புடிச்சு பார்த்துட்டு மித்ரா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லணும். மாஸ்டர் பிளான். அடுத்த மறுபடியுமே காயத்ரி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். வாங்க நீங்களும் ஷாக் ஆகிற திருந்திட்டாங்களா எல்லாரும்? ஹாப்பி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். வந்ததுல இருந்து வீடியோ தான் எடுப்பியா? இந்த சீரியல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது ஒரு வினோதமான சீரியல். என்ன கான்செப்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வில்லிக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கட்டி வச்சிட்டாங்களாம். அதனால அந்த மாப்பிள்ளைய எப்படியாச்சும் போட்டு தள்ளிடலான்னு விதவிதமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் 4 தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் சார். அவன் தப்பிச்சிட்டே இருக்கா சார். இந்த ஃபால்ஸ் கீழே எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போமே, ஸ்விம்மிங் பூல்ல கொண்டு போய் கரண்ட் சாக்கெல்லாம் வச்சு இவனை தள்ளி விட்டு கொலை பண்ணிடலாம்னு பார்த்தா கடத்துல வில்லியே உள்ள கடப்பா, இவன் தான் காப்பாத்துவான். வில்லி பார்த்தா ஸ்விம்மிங் பூல் ஸ்மால் பிளேஸ், அதனால தப்பிச்சிடறான். நம்ம பெரிய இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கே கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன், திரும்பி நில்லுன்னு சொல்லி ஒரே மீதியா மிச்சிருந்தாலே அவன் கீழே விழுந்திருப்பான். ஆனா மேடம் என்னதுமா பண்றாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஆக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னு வெச்சுக்கோ, அப்ப நமக்கு கொஞ்சம் வெக்கம் குறைஞ்சிடும். எங்க மலை உச்சில பட்ட பகல்ல பேன்னு பிராக்டிஸ் பண்ண போறீங்க? சீரியஸா கேக்குற உங்களுக்குலாம் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் கதை எழுதுவீங்களா? ஐயோ வில்லி புருஷனை மர்டர் பண்ண வந்த இடத்துல எதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளதான் இவங்களுடைய பிளானையே ஒளிச்சு வச்சிருக்காங்களாமா. இவங்க போட்ட பிளான் கடைசியில தான் வருது. அது என்ன பிளான்னு பாருங்க. உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. செத்துட்டானா? அப்பாடா, ஒரு வழியா நம்ம வயிற்றுல பாலை காய்ச்சிட்டாடா அந்த வில்லி. இவ்வளவு நாளா கொல்ல போறேன் நம்ம கழுத்தை அறுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு ஒரு வழியா அவன் காலை வாரி விட்டு மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுட்டா. அவன் எத்தனை துண்டா போயிருக்கான்றதை எண்ணி பாக்குறதுக்கே பல எபிசோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த ஆளு எப்படியும் பொழைச்சிருவான் அப்படிங்கிற விஷயம் நமக்கே நல்லா தெரியும். ஆனா பொழைச்சவன் எப்படி தெரியுமா வந்து நின்னா? ஒரு பிளாஸ்டரி மலை உச்சில இருந்து பறந்ததுக்கு ஒரே ஒரு பிளாஸ்டரி நடந்து வர்றாரு. அதான் கூட்டி அள்ளிதான் வரணும் அவர் போன போக்குது. எல்லா மலை உச்சிலையும் அந்த மலை உச்சிலேருந்து விழுற படத்துலையும் நான் பார்த்துருக்கேன், தள்ளி விட்டுருவாங்க. அந்த மலை அடிவாரத்தில் ஒரு குரூப் வாழும், அவங்க காப்பாற்றிட்டு போய் இந்த சாணி மாதிரி ஏதாவது இலையெல்லாம் அரைச்சி வச்ச உடனே பழைய மாதிரி ஒட்டின்னு எழும்பலாம், அவர் ஊருக்கு வருவார். இனிமே தள்ளி விடணும்னா முன்கூட்டியே அடிவாரத்துக்கு போய் அங்கே யாராவது வாழ்றாங்களா, பழங்குடியினர் யாராவது வாழ்றாங்களா, வாழலை அப்படின்னா மட்டும் தள்ளி விடுங்க. என்ன மலை உச்சில இருந்து கீழே விழுந்த உடனே நேரா நடந்து போய் மெடிக்கல் ஷாப்ல 2 ரூபா கொடுத்து ஒரு பேண்டேட வாங்கி நெத்தில ஒட்டிக்கிட்டு உடனே ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகல?
வைஃப் தள்ளி விட்டதை மறந்துருப்பியா? அடே அவன் விழுந்தது என்ன தீக்குச்சியிலடா, மலை உச்சில இருந்து விழுந்திருக்கான்டா. அட்லீஸ்ட் மண்டையில ஒரு கட்டு போட்டு அங்கங்க ரத்தத்தையாச்சு காமிச்சிருந்தா கூட மனசாரி இருக்கும்டா. ஆனா மலை உச்சில இருந்து கீழே விழுந்தவனுக்கு ஒரு பேண்டேஜ் ஒட்டுற அளவுக்கு தான் அடியே பட்டிருக்குன்னு காமிச்சிக்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்கடா. அதனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. கடைசியா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்க எல்லாருக்கும் வழக்கமாவே சவால் விடுவாரு. அதாங்க இந்த காமன் மேன் அப்படிங்கிற ஷோக்குள்ள போய் அதுல டைட்டில் வின் பண்ணி, அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோக்குள்ள போய் சீசன் 10 உடைய டைட்டில வின் பண்ணி, அதுக்கப்புறம் அல்டிமேட் ஷோக்கெல்லாம் போலாம் பயங்கரமான ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. தட் சேம் ஹரிஜி தான் ஒரு சூப்பரான கண்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு பாத்துருமா? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். எனக்கு என்னமோ என்னதான் டார்கெட் பண்ணி புவனாவும் அவ ஆளுங்களும் வந்திருக்காங்கன்னு தோணுது. இல்ல என்ன பண்றான், ஹீரோயினை எப்படியாச்சும் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீக்கிரட்டா ஒரு பிளான் ஒண்ணு போட்டுருக்கேன். ஆனா ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம கூட்டமா இருந்தா அவன் கடத்துற மாதிரி தெரியல, நான் தனியா போறேன் அப்படியாச்சும் கடத்துறாங்களா பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாலண்டரா போய் வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிருக்க. என்னடா ஹீரோயின் வாலண்டரா போய் மாட்டுறாங்க, அப்ப ஹீரோயின் கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்குமா, இல்ல போன இடத்துல வில்லனுங்க அம்புட்டு போய் ஹீரோயின் அடிக்கிற மாதிரி ஃபைட் சீன் ஏதாச்சும் வச்சிருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி பண்ணல. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, இவன் என்னை இங்க கடத்திட்டு வர்றதுக்கு எவ்வளவு கொடுத்தான்? 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் இருக்குமா? 1 லட்சம் தான். நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 லட்சம். என்னடா இது, வில்லங்கிட்டே பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. இந்த மாஸ்டர் பிளானை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? மாஸ்டர் படத்துல இருந்து தானே. அத மாஸ்டர்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. 4 லட்சம். 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா அவர் அண்ணன். என்னடி 1 லட்சம் 2 லட்சம் ஏல விட்டுட்டு இருக்க? 60 லட்சம் ரூபா. இருங்க மேடம் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? 70 லட்சம் ரூபா. என்ன கடைசியா சொல்றேன் 10 லட்சம். 80 லட்சம் ரூபா. சீன துப்புனாங்க, பார்த்தா டைலாக்கையும் தூக்கி வச்சிருக்காங்க. என்ன அந்த ஆஸ்டிச் முட்டையை மட்டும் தான் விட்டுட்டாங்க. உனக்கு விசுவாசத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கும் பணத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏய், பட்ஜெட்டில் வில்லனாக நீ எல்லாம் எதுக்கு பெரிய பிளான் போடுற? இப்போ நீ என்ன சொல்லிக்கணும், 10 லட்சமாக கொடுக்க போகிற? டேய், நான் 20 லட்சம் கொடுக்குறேன், என் கட்சியில் இருங்கடான்னு சொல்லலாம். 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு கடத்த வந்துட்டாரு. இந்த மாட்டிக்கிட்டியா? இதான் சொல்கிறது, காசை சேர்த்துட்டு வில்லனாங்கடா. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கீங்க நம்புறேன். இதுல இருந்து என்ன புரியுது, நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கடத்துங்க சார். பட்ஜெட்ல கடத்துனீங்க போயிடும். முடியலை சார், முட்டிக்கிட்டு வருது. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். பாய்.